மத்தியானம் சாப்பிட வர முடியாது, ஆபீஸ்ல முன்ன பின்ன வேலை இருக்கும்னு சொன்னாரு. இப்போ அவ வீட்டு வழியா போயிட்டு இருக்காரு. ஆனந்த், இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம், என்னோட ஸ்விம் பண்ணு. ஓகே? ஸ்விம்மிங்கா? நான் வேலை கொடுக்கும் போதே சொன்னேன்ல, நான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும்னு. கரெக்ட் தான், ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது. தண்ணினா ஜன்னி. ஒண்ணும் ஆகாது. I'll teach you. Come on. ஓகே. கையை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே தான் நிற்பீங்க. காலையும் சேர்த்து அடிச்சாதான் முன்னாடி மூவ் பண்ணுவீங்க. Come on. Come on, move. That's it. ஜாலியா இருக்க மாமா? சாவித்ரி, ஜாலியா நீ எப்போ வந்த? முன்ன பின்ன வேலை இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அது இதுதானா? ஏன் புருஷனுக்கு நீச்சல் கத்து தர நீ யாரடி? What nonsense. This is my swimming pool, okay? சாவித்ரி, சாவித்ரி, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க போடுற இந்த வேஷத்துக்கு முடிவு கட்டதான் நான் இங்க வந்தேன். ஐயோ மேடம்க்கு கோவம் வந்தா என் வேலை போயிடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோ சாவித்ரி. உங்க மனசு எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா. இந்த இங்கிலீஷ்காரி ஸ்டைல பார்த்து நீங்க மயங்கிட்டீங்க. ஒரு வாட்டி ஏன் ஸ்டைல பாருங்க. என் அழகுக்கு முன்னாடி அந்த ஐஸ்வர்யா ராய் நிக்க முடியாது. ஐயோ, FTV ஃபேஷன் ஷோக்கு போனா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மேடம், இதுக்கு நீங்க ஒத்துக்கணும். என் பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் அழகுல நீங்க. வெக்கமா? முதல்ல அவளை வெளியில அனுப்புறியா இல்லையா? மேடம், பட்டிக்காட்டு பொண்ணு பாவம், நான் சொல்லி அனுப்பிடுறேன். சாவித்ரி, நீ நினைக்கிறது போல நான் உங்ககிட்ட பழகல. கடன் அடையிற வரைக்கும் வேலை செய்வோம், அடைஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிடலாம். நிஜமாமா மாமா? சத்தியமா. செல்லம், இன்னைக்கு தான் நமக்கு முதல்ல இருக்கு. உன்னுடைய அசத்தலான அழகுல நான் அசந்து போற மாதிரி அற்புதமா அரேஞ்ச் பண்ணிடுவேன். பிச்சி போடுறேன், பிச்சி. சீக்கிரம் வா மாமா. ஆனந்த், மேடம் இப்ப அனுப்பிடுறேன். நீ போ போமா ப்ளீஸ். செல்லம், போ ஃபர்ஸ்ட் நைட். சரி மாமா. மேடம், நீச்சல் பாதியிலேயே நிக்குது, மீதியை கத்து கொடுக்குறீங்களா? கம் ஆன். யா. ஐயோ மாமா, கிளியாச்சும் கட்டவனா இருக்கும்போது அநியாயமா என்ன மோசம் பண்ணிட்டியே. ஊரெல்லாம் மாமா ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க, ஆனா அவரே என்னை ஏமாத்திட்டாரே. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் ஊருக்கே போறேன். சாவித்ரி, என்ன முதல் ராத்திரிக்கு இப்பயே ப்ரிப்பேர் ஆயிட்டலா? ஒரு லைட்டை கூட ஆன் பண்ணல. சாவித்ரி, காலையில இருந்து வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன் சாவித்ரி. என்ன இருட்டல? என்ன ஆச்சு சாவித்ரி? பூவெல்லாம் என்ன இதெல்லாம்? ஐயோ, உன்னை யாராவது? அட பாவி, தெரியாத மாதிரி நடிக்காத. நான் எங்கடி நடிச்சேன்? ஒண்ணும் புரியலையே.
இங்க வந்து நீ ரொம்ப பேச கத்துக்கிட்டயா? குத்துக்கல்லாட்ட பொண்டாட்டி நான் இங்க ஒருத்தி இருக்க. என் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏன் உலக்க மாதிரி உன் புருஷன் நான் ஒருத்தர் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு என்ன கவலை? உலக்க மாதிரி நீ இருக்கறதாலதான் உன்னை சுத்தி பொண்ணுங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் செல்லம். அதுக்காக 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு வேஷம் போடுவியா? நான் எங்கடி போட்டேன்? நீ அந்த மானம் கெட்டவளோட கூத்தடிச்சிட்டு இருந்தத நான் பார்த்தேயா. என்ன முத்தம், என்ன அழுத்தம். ஆஹாஹாஹா. என் புருஷன் நல்லவன்னு நினைச்சு நெஞ்ச நிமித்திட்டு இருந்தனே. நீ எதையோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா சத்தியமா நான் இல்லடி அதெல்லாம். அம்மா சத்தியமா வேணாம், ஆயா சத்தியமா வேணாம். நான் எங்க வீட்டுக்கே போறேன். சாவித்ரி, ஏய் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சாவித்ரி, போ. சாவித்ரி, சாவித்ரி, சாவித்ரி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சாவித்ரி, சாவித்ரி, சாவித்ரி என்ன ஆச்சு உனக்கு? சாவித்ரி மல்லிப்பூ எல்லாம் வச்சிருக்கிற, வெள்ளை புடவை கட்டி நல்ல மூட்ல இருக்கு. சாவித்ரி, சாவித்ரி நான் சொல்றதை கேளு. சாவித்ரி ஒண்ணுமே நடக்கல. சாவித்ரி உள்ள வராத. சாவித்ரி சொர்க்கவாசல. சாவித்ரி அவ வீட்டுக்கே போ. சாவித்ரி கவுந்தர. சாவித்ரி, சாவித்ரி நான் போயிடுவேன். நான் போயிட்டேன். சாவித்ரி கவுந்தர. சாவித்ரி ப்ளீஸ். சாவித்ரி, சாவித்ரி நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச? ஃபர்ஸ்ட் நைட்னாலே நாம பிரிஞ்சிடுறோம். சாவித்ரி ஐயோ மாமா. சாவித்ரி குட் மார்னிங் ஆனந்த். குட் மார்னிங் மேடம். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. சூடா டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஆனந்த், come on fast. வந்துட்டேன் மேடம். நேத்து நைட் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? பேய் பிடிச்ச மாதிரி என் பொண்டாட்டி ஒரே ரகலை. சிரிப்பா இருக்குது. பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். கதவே திறக்க மாட்டேன்டா. ஆரம்பமாயிடுச்சா உங்க மன்மத லீல? குட் மார்னிங் சாவித்ரி. சாவித்ரி என்ன ராத்திரி உன் புருஷன் தூங்க விடலையா? கண்ணு செவந்திருக்கு. ஓசி மெத்தையில படுத்தவருக்கு வீட்டு பாயில படுக்கணும்ன்ற எண்ணம் எப்படி வரும்? சோ நான் போட்ட நாடகத்தை உண்மைன்னு நம்பி உன் ஃபர்ஸ்ட் நைட்ட நீயே கெடுத்துக்கிட்ட. நாடகமா? எஸ். நான் கட்டி பிடிச்சது ஆனந்த் இல்ல. இன்ஃபேக்ட் அது ஆளே இல்ல. ஆனந்த் ஷர்ட் போட்ட டால். எதுக்குங்க இதெல்லாம்? எதுக்குன்னு கேக்குறியா? கூப்பிட்டா வந்திருப்பேன்னு சொல்றியா? அப்படி இல்லைங்க. அப்படிதான். நீ என் கூட இருக்கணும்னா இவ உன் கூட இருக்க கூடாது. இருப்பேன். என்னடி பண்ணுவ? கதையில வேணா புருஷனை யமன் கிட்ட இருந்து சாவித்திரி காப்பாத்திருக்கலாம். ஆனா இந்த சதி கிட்ட இருந்து உன்னால முடியாது. கதையிலேயே அவ காப்பாத்திட்டா, நிஜத்துல என்னால முடியாதா? என் புருஷனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரு எனக்கு மட்டும்தான் சொந்தம். சாவித்ரி சுமார் கூட கூட பேசிக்கிட்டு கோவப்படாதீங்க. நான் அவளுக்கு பிடிக்கும். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வா. இன்னும் 3 மாசம் வேலை செஞ்சா முழுசா அடைச்சிடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனந்த், கம் ஹியர். அத வந்துட்டேன் மேடம். ப்ளீஸ் சொல்லுங்க. மாமா, இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? Can we do it once? நல்லா பண்ணா பல பேர் பாராட்டுவாங்க, சில பேர் பொறாமப்படுவாங்க.
கம் ஆன். அடி பாவி உன்ன. எஸ். இருடி உன்னை ஒரு வழி பண்றேன். வாவ். டான்ஸ் ஆடுற இப்ப பாரு. என்ன விழுந்துட்ட? உன் புருஷன் என் மேல விழுந்துட்டான், நீ கீழே விழுந்துட்ட. உன்னோட ஃபர்ஸ்ட் நைட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், எந்த நைட்டையும் நடக்க விட மாட்டேன். ஆனந்த் எனக்கு சொந்தம். You better understand that, okay? சதியா பண்ற? என் ஃபர்ஸ்ட் நைட்டை நான் எப்படி நடத்துறேன்னு பாரு. உன்னை பூ மாதிரி வச்சு காப்பாத்துறேன்டி என் தங்கம், என் செல்லம். நான் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, நீ மட்டும் அந்த நோய்வாய்ப்பட்டவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தாலும் வெயி, இந்நேரம் பழைய தக்காளியா நான் சீரழிஞ்சு போயிருப்பேன். ஐயோ 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 அம்மனி, உன் வாழ்க்கை எப்படி நாசமா போவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. எப்படியே வாயால சொல்லுவேன். நீ சொல்லாத. அதெல்லாம் பார்க்க கண்ணே இல்ல, நல்ல கண்ணு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவே பண்ணிட்டோம். இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே, இவனுடைய பிறவி பிரச்சனைய சொன்னானா? மனுஷனா 1000 பிரச்சனை இருக்கும். கட்டிக்க போற பொண்டாட்டி என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை என்ன இருக்கும்? அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நீ சம்மதிச்சியா? எவ்வளவு பெரிய தியாகிமா நீ. என்ன சொல்ற? புரியலையே. இவங்க சொல்றது நீ நம்பவே நம்பாத. இவங்க இல்லாதையும் பொல்லாதையும் உங்ககிட்ட சொல்லி உன் மனசை மாத்தி நம்ம 2 பேருக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்கடி என் தங்கம். எப்ப நீ ஒரு கன்னி பொண்ணுடைய வாழ்க்கைய கசக்க பாத்தியோ, உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. ஏண்டா டேய், ஏடா நட்டு ராத்திரியில உடம்புல ஒட்டு துணி இல்லாம அப்படியே சுடுகாட்டுக்கு போய் பணத்தோட பணமா உருண்டு போறதுக்கே அந்த மாதிரி சொன்னியா நீ? பயந்து போயிட்டல்ல. கண்டபடி கட்டி பூடிடா, எந்த இடத்தில் சுகம் அது அதிகம். என்னாச்சு? குழந்தை அழுதுச்சு. கை வைக்காதடா. பாய் மூடா. நீ கருப்பா இருந்தாலும் குணத்துல தங்கமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ பேய்கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டு என் கூட குடும்பம் நடத்தலான்னு பாக்குறியா? போடா. முடியாது. அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? நடக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா, இன்னும் 3 நாள் தாக்கு பிடிக்கணும். எப்படி முடியும்? மூடு வரும்போதெல்லாம் 3 நாள் இன்னைக்கு. என்ன பண்றது மாமா, விதி கூட சதிக்கு சாதகமா இருக்கு. எஸ், 3 நாள் தாங்கிக்கோங்க, அப்புறம் பாரு மாமா. அது பாம்புக்கு இன்னைக்கு வேலை இல்ல. நீ மந்திரக்காரினா நான் தந்திரக்காரினி. பாம்பா விடுற பாம்பு. உனக்கு பாம்போட தான் ஃபர்ஸ்ட் நைட் மாமா.